இசையுகம் தொலைக்காட்சியில் மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் ஏஞ்சல் பள்ளிகள் குழுமம் திருநின்றவூர் மற்றும் அரவிந்த் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா ஃபைனலா இருக்க போற ஒரே ஒரு குற்றச்சாட்டு கேரக்டர் அசாசினேஷன். உங்களுடைய கேரக்டரை எந்த அளவுக்கு அசாசினேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அசாசினேட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க கேரக்டர்ன்றது நாம ஒரு புனிதப்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த சமூகத்துல அப்படின்னும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அசாசினேஷன்ன்றது ரொம்ப ஈஸியா ஒரு சோசியல் ஃபார்ம்ல சொசைட்டில ஈஸியா ஒர்க் ஆகுன்றது தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட கேரக்டர் அசாசினேஷன்ஸ் பண்ணாலுமே நமக்கு தெரியும் நாம யாரு. இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல் நடத்துறது மிகப்பெரிய சவால் தான். இங்க அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, எல்லாமே சரி. இங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஆசிரியரும் நீங்க படிக்கும் போதோ நான் படிக்கும் போதோ இங்க கேமரா இவர் இருக்காரு சும்மா போய் யாரையும் அடிக்க போறது இல்ல. நீங்க தவறு செஞ்சா மட்டும் தான் அடிக்க போறாங்க. ஏன்னா அது அடின்றதே உங்களை திருத்தணுன்றதுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவுமே கிடையாது. ஆனா அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பண்ண முடியாத சூழல்ல தள்ளப்படுறோம். அதுக்கான காரணம் டிரான்சிஷன் பீரியட். அந்த சாஸ்டைசிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவனை நெறிப்படுத்துறதுக்கான முறை. நீ பண்ண தப்பு தான், அந்த தப்புக்கான விஷயங்களை நீங்க நெறிப்படுத்தணும். நீங்க நெறிப்படுத்துதல் அப்படின்னு வரும்போது அவனை கூப்பிட்டு முட்டி போட்டு வைக்கலாமா, அவனை கூப்பிட்டு இது பண்ணலாமா அப்படிலாம் இல்லாம நாங்க புதுசா என்ன பண்ணோம்னா ஒரு அம்மிங் கொடுப்போம். இந்த அம்மிங் கரெக்டா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அம்மிங் சரியா சொல்ல மாட்டான், சொல்லனா எழுதுப்பா. நாங்க சொல்ற அம்மிங்க கரெக்டா சொல்லணும். இல்லனா கிராஸ்வேர்ட்ஸ், அதாவது அவனோட அறிவையும் அது தூண்டணும், அதே சமயத்துல அவனுக்கு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கணும், அதே சமயம் அது அவனை நெறிப்படுத்தவும் செய்யும். இது இன்னைக்கு காலகட்டத்துல இந்த சாஸ்டைசிங்க கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம் ஜெனரேஷனுக்கே வரும். உங்க கண்களுக்கு அவன் சரியானவனாக தெரியலாம், இங்கே சரியில்லாத இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய அழுத்தத்தினாலே அவன் நல்லவனா இருப்பான். உள்ள இங்க ஃப்ரீடம் இருக்கனால இங்க செய்வான். இங்க பிரச்சனை அதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இப்பெல்லாம் சில பெற்றோர் என்ன சொல்றாங்க, ஒரு பாயிண்ட் எப்படி இருக்காங்க, இன்னொரு பாயிண்ட் நீங்க அடிங்க, நீங்க திட்டுங்கன்றாங்க. நாங்க எதுக்கு அடிக்கணும், நாங்க எதுக்கு திட்டணும்? நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள சூழலுக்கு தள்ளப்பட்ட விஷயத்துக்கு காரணமே நீங்க தான். சமுதாயம் உருவாகிறதுக்கு 3 விஷயத்த நான் முக்கியமா பாக்குறேன். 1 கல்வி, 2வது மெடிசன், 3வது லா அண்ட் ஆர்டர். இது 3மே ஒரு நாட்டின் மிக பெரும் முதுகெலும்புகள். இந்த 3 தான் ஒரு நாட்டை சீர்படுத்தும். ஒரு சமூகம் உருவாவதற்கு முதன்மையான இடம் பள்ளி. புரிந்து நடந்து கொண்டிருந்தால் என்றால் நிச்சயமாக நாளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 முதல் 8 மணி வரை